அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இதெல்லாம் உள்ள அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருட்பெருங்கருணையினால தமிழ்நாட்டுக்கு ஒரு சைவ கிராமமான இந்த வாடிமலைப்பட்டி தன்மார்க்க கிராமமாக கடந்த 70 ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பாக ஒரு கடைபிடித்து வரக்கூடிய ஒரு வழிமுறை. தன்மார்க்க அன்பர்களை காட்டிலும் இந்த வாடிமலைப்பட்டி கிராமத்தில் இருக்கிறவங்க தான் ஒரு தன்மார்க்கத்தின் அடையாளமாக இருக்கிறாங்க. ஏன்னா ஆன்மீக ஒருமைப்பாட்டுரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்த விளக்க ஜீவித்து அருள வேண்டும் என்று பிரமாணம். இந்த ஊருக்கு நான் பல தடவை சொல்ல போனா ஒரு 10 முறைக்கு மேல அமைதியா இந்த சபையில் இருக்கு. ஊர் மக்கள் எல்லாம் அமைதியா இருக்காங்க, பார்த்துப்போம். கடந்த மாதம் 24ஆம் தேதி கூட பார்த்துப்போம். ஒரு அற்புதமான ஒரு இந்த இடம் ஒரு மனசுக்கு ரம்பியமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு நம்மாருக்கு உலாவை தமிழ்நாட்டில் எந்த ஊர்லையும் நம்ம பார்க்கவே முடியாது. இந்த வாடிமலைப்பட்டிக்கு வந்து வாடியப்பை அப்படிங்கிற ஒரு அற்புதமான தலைப்புல உங்களோட உரையாடல ரொம்ப ஒரு பெரிய மகிழ்ச்சி. வள்ளல் பெருமானார் சொன்ன வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் மனதினால் திறத்து, அந்த பாடலுடைய வரிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க வேண்டியது. எல்லாருக்கும் என்ன தெரியும் அப்படின்னா, பயிரை கண்டு பெருமானார் வாடி இருக்கிறார் அப்படித்தான் எல்லாரும் பொருள்பட மேலோட்டமா உணர்ந்திருக்கிறோமே தவிர அதனுடைய உள்நோக்கம் ஆழமாக நம்ம தெரிஞ்சுக்கவில்லை. அன்றைக்கு வந்து ஒரு 6 விதமான பதில் சொல்லலாம். எப்படி அந்த பதில் நாம் மெய்ப்பொருளாக அறியக்கூடிய ஒரு பதில் என்னன்னா, அவர் எதை வந்து குறிப்பிடுறார், வாடிய பேர் எதை சொன்னாரு அப்படின்னு. நம்ம உடம்ப வளர்ப்பதற்கு நம்ம என்ன பண்றோம், கண்ணுக்கு தெரிஞ்ச இந்த உடம்ப வளர்ப்பதற்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு தாவர இனங்களை சாப்பிடும் கண்டிப்பாங்க. அப்ப அந்த தாவர இனங்கள் வந்து எப்படி வாடி இருந்தாதான் சாப்பிட முடியுமே, வாடாம யாரும் எந்த தாவர இனத்தையும் சாப்பிட முடியாது. பழங்கள் மாங்காய் எதுவா இருக்காது, ஒரு நெல்மணி விளைச்சாலும் கூட ஓராண்டு கழிச்சு தான் நம்ம சாப்பிட முடியும். அப்பதான் அந்த அரிசி சாப்பாடு நெல் விளையும் போது எடுத்து சாப்பிட்டா இட்லிக்கு தோசை மாவுன்ற மாதிரி தான் அந்த சாப்பாடு ஜோராக இருக்காது. அதனால பயிர் வாட வச்சு நம்ம சாப்பிட முடியும். அதை வந்து அந்த பயிர் வந்து கண்ணுக்கு தெரியக்கூடிய பயிர் கண்ணுக்கு தெரிந்த உடம்பை வளர்ப்பதற்கு பயன்படுத்தினால், கண்ணுக்கு தெரியாத ஜீவனை வளர்ப்பதற்கு இயற்கையாகவே நமக்கு ஒரு பயிர் கொடுத்திருக்கிறார். அது என்ன பயிர் என்று நீங்க யோசிக்க, உங்களுடைய இந்த சிந்தனையோட பார்வை அந்த பயிர் ஒவ்வொரு மனித ஜீவராசி இந்த பூமிக்கு வரும்போது அவரோடவே கூட வரக்கூடிய ஒரு அற்புதமான தான் அறிவு பயிர். அறிவுக்கு நிறம் பச்சை. எந்த இடத்துலையுமே புராணம் இதிகாசம் எதுல சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த அறிவுக்குரிய நிறம் பச்சை என்பது உண்மை. நல்லாக சொன்னீங்க. வள்ளல் பெருமானார் 7 திரை பற்றி சொல்லியிருக்காங்க. 7 திரை சொல்லியிருந்தாலும் கருப்பு, நீலம், பச்சை, சிகப்பு, பொன்மை, அடுத்த வெண்மை, கலப்பு திரை சொல்லியிருந்தாலும் ஒரே ஒரு திரை மட்டும்தான் அதிகமா அவருக்கு சொல்லுவார். நம்மை மறைத்துக் கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான திரை இருந்தால் பச்சை திரை. அதை எவ்விட தந்திரத்தினாலாவது நீக்கப்படணும்னு சொல்லுவார். அந்த பச்சை திரை அறிவு நிறத்தப்படும். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, தன்மார்க்கத்துல வள்ளல் பெருமானாரை பத்தி நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கிறதுங்க. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அறிவை கொண்டே அவங்க மரணமில்லா பெருவாழ்வு அடைவதற்கான ஒரு வழிமுறை உருவாக்கிக்க அவரை அவர்களுக்குள்ளேயே ஒரு பயிர் கொடுக்கப்படுறது. நம்ம இப்ப சாப்பிட்ற ஒரு உணவு பார்த்துக்கணும். இப்போ காலையில நல்ல ஒரு சாப்பாடு, இட்லி சாப்பிட்ற இட்லிக்கு ஒரு சுவை இருக்கு, பொங்கல் சாப்பிட்டா பொங்கலுக்கு ஒரு சுவை இருக்கு. அந்த மாதிரி உணவு வகையில ஒவ்வொரு உணவுக்கும் ஒரு சுவை இருப்பது போல மனித இனத்திலையும் ஒவ்வொருவருக்கும் ஒரு குணம் இருக்கு. அந்த குணத்தின் அடிப்படையிலே அவர்கள் இறைவனாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை சரணாகதி அடைய வேண்டும். அதற்கு வள்ளலார் என்ன சொன்னாரு, இயற்கை அறிவை கொண்டு இயற்கை உண்மை
இயற்கை விளக்கம், இயற்கை இன்பம், அதாவது உண்மை தெரிந்து விளக்கம் பெற்று இன்பம் அடைதல். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, தன்மார்க்கத்துல ஒருவர் சொல்லி இன்னொருவர் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். எல்லாரும் நல்லா சிந்தனை பண்ணீங்க. இந்த வாடிமலைப்பட்டி மக்கள் கூட மத்த எந்த ஊருக்காவது வந்து தன்மார்க்கத்தை பத்தி தெரிஞ்சிருக்கிறாங்களா அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் தெரியாது. ஏன்னா உண்மையா அவங்க பார்த்துக்க மாட்டாங்க. ஆனா அவங்க இந்த ஊர்லயே இந்த இடத்துலயே ஒரு தன்மார்க்கத்தை நல்ல ஒரு சிறப்பா வளர்த்துருக்காங்கன்னா அவங்களுடைய அறிவு இறைவனால் கொடுக்கப்பட்ட அறிவு. அவங்க வடலூருக்கு வந்திருக்கிறாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் வருவாங்க, பெரும்பாலும் வந்திருக்கிறாங்க. ஏனென்றால் அவங்க இந்த உடலூர்லயே ஒரு வடலூரை பார்க்கறாங்களே தவிர வடலூர்ல உடலூரை பார்க்கல. நல்லா சிந்தனை பண்ணுங்க. வடலூரா பெருமை வாடிமலை பற்றி இன்னுமே இன்னும் சிறப்பா போனா இங்க இருக்கிறவங்க இன்னும் அருப்பாவோட ஊர் இருந்தா இந்த ஊர் மரணமில்லா பெருவாழ்வு என்ற ஒரு பிச்சடக்கூடிய ஒரு ஆற்றல் இருந்த ஊராகவும் மாறுகின்ற எந்த அளவுக்கு சந்தேகம் இல்லை. சொல்லி பாருங்க. இப்போ வள்ளல் பெருமானார் சொல்லி இருக்கிற ஒரு கருத்தை அவங்க கடைபிடிக்கிறாங்க. அந்த ஒரு கருத்து மாமிசம் இல்லா ஊர். அதே அருப்பாவை அருவமா படித்தமா அருவமான மரணமில்லா பெருவாழ்வு என்ற ஒரு இந்த ஊர்ல பிறக்கிறவங்க யாரு ஏற்படுது என்ற ஒரு பெருமையை உருவாக்கும். கண்டிப்பாக ஒரு முயற்சி பண்ணோம். அதுதான் இந்த ஊருக்கு நம்ம சொல்ற ஒரு தாழ்மையான வேண்டுகோள். எல்லோரும் மனவிட்டு வாரம் தோறும் அகவல் படி பாராயணம், மாதந்தோறும் ஊரத்தனத்துல அனுபவித்து இந்த மாதிரி ஒரு சிறப்பு அளிச்சிருந்தா இன்னைக்கு எல்லாரும் ஒருமையோட வந்திருக்கிறாங்க அப்படின்னு போது அது எப்போதும் ஒருமையோட இருந்தா அந்த மரணமில்லா பெருவாழ்வு இருக்கிற முடியும். அடுத்தக்காக முக்கியமான ஒரு விஷயம், பெருமானார் கூறி இருக்கிற ஒரு கருத்து, அந்த இயற்கை உண்மை என்ன, அதை எப்படி அறிவதற்கு தன்னை அறிதல். தன்னை அறிந்து எம்பமுறை வெண்ணிலாவே ஒரு தந்திரன் சொல்ல வேண்டிய வெண்ணிலாவே. நாம இன்னைக்கு நிறைய நம்ம சாப்பாடு போடுறோம், எல்லா ஊர்லயும் சாப்பாடு போட்டு இருக்கிறாங்க. சாப்பாடு போடுறதுனால யாராவது கடவுள் அருளை பெற முடியுமா? இல்லை. சாப்பாடு போடுவதனால் கடவுள், சாப்பாடு போடும்போது உண்டாகுவது ஜீவகாரணம் அரும்பு. அந்த ஜீவகாரணி அரும்பும் போதுதான் கடவுள் அருளை பெற முடியும், கடவுளுடைய தயவை பெற முடியும். அதனால சாப்பாடு போடுற ஒரு கருவியாக வள்ளல் பெருமானார் நமக்கு உணர்த்தி இருக்கிறார். அது யாருக்கு சாப்பாடு போடணும்? படித்த வயிறு, பற்றி எறிகின்ற வயிறு, கண்கள் குழந்தை, கயிறு கால் நரம்பு குடைத்து இருக்கிற அந்த வயிறுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது நம் உள்ளத்துல எவ்வளவு பெரிய ஒரு கருணை அரும்புமா இல்லைங்களா? அந்த கருணை அரும்பும்போது அந்த கருணையை ஒவ்வொரு முறையும் உருவாக்கி ஒரு ஆன்ம லாபமாக சேமித்து வைத்துக் கொள்வது ஜீவகாரண்யம். அதுல புறதேவர்களுக்கு செய்யக்கூடிய விஷயம் பரோபகாரம் என்றும், ஜீவனோட தெரிந்த விஷயம் சத்விசாரம் என்றும் சொல்றாங்க. அப்ப எல்லாருக்கும் நம்ம புரிவது என்ன? பரோபகாரம். எவ்விட துன்பத்தில் இருந்தாலும் அவர்களை மீட்டு அந்த துன்பத்தில் இருக்கிறவங்களுக்கு விடுதலை கொடுப்பது பரோபகாரம். அதனால கண்ணுக்கு தெரியக்கூடிய உடல் படும் துன்பத்துக்கு அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய உணவை கொடுத்து அந்த துன்பத்தை நிவர்த்தி செய்து நம் உள்ள இருக்கிற கண்ணுக்கு தெரியாத ஜீவனுக்கு அந்த மரணமில்லா பெருவாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் தான் அந்த ஜீவகாரணம். அப்ப சத்விசாரம் என்பது என்னன்னா, அந்த தத்விசாரத்துக்கும் பரோபகாரத்துக்கும் நடுவில் இருப்பது என்ன? சத்விசாரணை வள்ளல் பெருமானார் திருக்காப்பு கொண்ட சித்தி வளாக திருமாளிகையில 1874 வருஷம், அதாவது 23வது வருஷம் வேறுபடேற்றத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வரைக்கும் நீங்க எந்த நிலையில இருக்கீங்க அப்படிங்கிறக்க காலம் தடுத்திருக்கிறக்கெல்லாம் வேண்டாம், உங்களையே நீங்க சர்வ விசாரணையிலே வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் சொல்லியிருக்காரு. உண்மைங்களா? உங்களையே நீங்க விசாரணையிலே வைத்துக் கொண்டிருங்க, இதுவரை காலம் காட்சியோடு போறோம், இது உங்களை நீங்க விசாரணையில வைத்துக் கொண்டிருந்தாதான் ஆண்டவர் இருப்பாரு அப்படின்னு. ஏன்னா அவர் இருந்தவரை அப்போது எனக்கு அருப்ப அறிவாக இருந்ததுன்னு சொல்றாரு. எப்படிங்க? சொருப்ப அறிவாக, கொஞ்ச அறிவாக அவங்க குடும்பத்தோட கூடி இருக்கும்போது அந்த உண்மை நிலையை அறியல. ஆனா கடைசியில அவர் தன்னையே அறிவும் போதுதான் அதையே நீங்க இறுதி வடிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று வள்ளல் பெருமானார் நமக்கு வலியுறுத்துறாரு. நல்லா ஒரு சிந்தனை பண்ணி பாருங்க. இந்த பரோபகாரத்துக்கும்
நட்பிசாரத்துக்கும் நடுவில் இருக்கிற விசாரணையை நீங்க வைத்துக் கொண்டு இருந்தா உங்க உள்ள இருக்கிற ஜீவனோட நீங்க உரையாட முடியும். அந்த ஜீவனை கரையேறுவதற்கு என்ன விடுதலை என்பதை அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகிய நம் உள்ள இருந்து அந்த ஜீவனுக்கு விடை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலை உருவாக்குவார். அந்த அளவுக்கு நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஒருத்தர் என்ன செய்கிறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறோம். நம்மளையே நம்ம யாருமே பார்க்கல. நம்முடைய அறிவை நம்ம பயன்படுத்தாம இருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒரு அறிவு இருந்தா, இப்போ ஒருத்தருக்கு தென்னை மரம் போல, பனை மரம் போல, அப்படியே ஒரு மரம், எந்த ஒரு மரமும் ஒரு மரம் இன்னொரு மரம் பார்த்து வளராது. எந்த ஒரு பறவையும் ஒரு பறவை இன்னொரு பறவையை பார்த்து வாழாது. எந்த ஒரு விலங்கும் இன்னொரு விலங்கை பார்த்தும் வளராது. அதே போல ஊர்வனத்திலேயோ ஒன்றுக்கொன்று தொடர்பு கிடையாது. ஆனால் எல்லாமே தங்களுக்குள்ள இருக்கிற அறிவு கொண்டு தங்களுக்குள்ள இருக்க ஆற்றலை வெளிப்படுத்தி தான் வாழும். இப்ப தென்னை மரத்துல எடுத்தீங்கன்னா இளநீ கொடுக்கும், பனை மரத்துல எடுத்தீங்கன்னா நுங்கு கொடுக்கும். எவ்வளவு ஒரு திறப்பு, அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி திறப்பு. ஆனா இன்னைக்கு 5 அறிவுக்கு உட்பட்டிருக்கிற எல்லா அறிவுமே தங்களுக்கு தாங்களே வாழ்ந்து கொண்டு இருக்குது. ஆனா 6ஆம் அறிவு எப்படி வாழ்ந்துட்டு இருக்கு, அடுத்தவர்களை பார்த்து தான் வாழுது. உண்மைங்களா? அதுக்காக அறிவே கூடாதுன்னு இல்லை. அறிவே கூடாதுன்னு இருந்தா அவங்க சொல்ற கருத்தை கொண்டு சிந்தனை பண்ணி பார்த்து அதை உண்மையா இல்லையான்னு ஆய்வு பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு விடை கிடைக்குமே தவிர நாமள முடிவு அவங்க சொல்றாங்க அட்டாவும் முடிவு அட்டாவும் உண்மை அப்படின்னு எடுக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே படித்தவங்களா இருக்கோம். படித்தவங்க எல்லாருமே தன்மார்க்க பேசலார்களா இருக்காங்க. வள்ளல் பெருமானார் ஓராடு உணர்ந்தவரை என்ன பண்ணியிருக்காருங்க, 5447 பாடல்களை இயற்றி அற்பா உண்டாரு. அப்ப அவரே எழுதியிருக்காரா அப்படின்னா தந்தையிடம் எப்படி இது சாத்தியம்? ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆண்டுக்கு 4 வரி ஒரு பாடல் எழுதி 3000 ஆண்டுகளுக்கு 3000 பாடல், அதாவது 12,000 வரி மட்டும் எழுதியிருக்கிறார் திருமூலர். வள்ளல் பெருமானாருக்கு எப்படி 50 வருஷத்துல அந்த 5430 பாடல் பாட முடியும்? உங்களோட எண்ணம். அப்ப அவருக்குள்ள இறைவனை வருவுக்கு அந்த இறைவனால் எழுதப்பட்டதினாலதான், அருளால் உருவாக்கப்பட்டதினால் தான் அந்த அருப்பான் பேர் வருது. அப்படி இருக்கும்போது அதே மாதிரி நீங்க உங்களுக்குள்ளார அந்த எண்ணத்தை உருவாக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களாலேயும் முடியும். நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களால முடியாது என்று இல்லை. தன்மார்க்கம் என்பது மரணமில்லா பெருவாழ்வு அடைவதற்கும் மனித பிறவி மீண்டும் வரமுறாம இருக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் தன்மார்க்கம். பெருமானார் அட்டாட்டோனார், என்மார்க்கம் திறப்பொழிக்கும் தன்மார்க்கம் தானே. தன்மார்க்கம் தோன்றி இன்னைக்கு 150 ஆண்டு தாண்டிட்டு பெருமானார் சித்தி அடைஞ்சு. ஆனா இன்னைக்கு வரைச்சி யாராவது ஒருவராவது மரணமில்லா பெருவாழ்வு அடைஞ்சிருக்கிறாங்களா? எத்தனையோ கலைகள் கற்றுக்கிட்டாங்க, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு வரட்டும். ஆனா யாருன்னா அதுவரை அடையவில்லை. நானும் தெரியல. 4வது பாடல் சொல்றாருங்க, கண்டதெல்லாம் அனித்தியம், கேட்டதெல்லாம் பழுது, கற்றதெல்லாம் பொய்யே நீர், கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, கொண்டதெல்லாம் குறையே, உலகிலேறு இதுவரையும் உண்மை அரண்டிலேறு. அதெல்லாம் 4வது வரை அந்த பாட்டை எப்படி சொல்லுன்னு தெரியுங்களா? திரு அருப்பா புக்கை கையில வச்சுட்டு இருக்கிறோம். திரு அருப்பா புக்கை கையில வச்சுட்டு படிக்கிறோம். அந்த 4வது வரி புக்கு என்ன சொல்லிட்டுன்னா, நம்மளை பார்த்து அந்த புக்கு நம்மளை பார்த்து கேட்கிற கேள்வி இன்னும் இது வரைக்கும் இன்னும் உண்மையா அறியல. படிக்கும்போது நம்மளை பார்த்து கேட்குறீங்களா இல்லைங்களா? சொல்லுங்க, உண்மையா இல்லைங்களா? நீங்களே சொல்லுங்க. படிக்க படிக்க அந்த 4வது வரி பாருங்க, உலகியலீர் இதுவரையும் உண்மை அறிந்திலீரே. அதை படிக்கும்போது நம்ம என்ன பண்ணா, அதை படிக்க அந்த வார்த்தையை சொல்லும்போது நமக்கு என்ன தோணும்? அப்ப நான் இதுவரைக்கும் இன்னுமே சத்தியமா உண்மையை நான் அறிஞ்சுக்கிட்டேன். உண்மைங்களா? அப்ப அறியறக்க நம்ம என்ன முயற்சி பண்ணியிருக்கிறோம்? அந்த புக்கு நம்மளை பார்த்துட்டு கேட்கிற கேள்வி. ஹலோ 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 அந்த புக்கு நம்மளை பார்த்து கேட்கும் கேள்வி தான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன்னா. ஏன்னா குருஜி நேரண்டா இருக்கு,
நேற்று நைட்டு ரொம்ப நேரம் பேசணும். இப்போ இந்த குறுகிய நேரம் இன்னும் ஒரு 10 நிமிஷம் நான் பேச வேண்டியிருக்கோம். முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க, எல்லாருமே செய்வன் சொல்லிட்டு மாறிட்டாங்க. ஆடிமனைப்பட்டி மக்கள் மாறவில்லை, அப்படியே இருக்கிறாங்க. அவங்களுக்கு யாருக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. அவங்களுக்கு தன்மார்க்க அம்பர்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு, இடைவெளி இருக்கு. தன்மார்க்க அம்பர்கள் எல்லா இடத்துலையும் பரப்புரை பண்றாங்க, இன்னும் அவங்க மறங்க. ஆனா வாடிமனைப்பட்டி மக்கள் இருக்க இடத்துலயே பாக்குறாங்க. எங்க இருந்து வேறு ஏழு வேண்டினும் அங்கங்க இருந்தார்கள் அரும்பெருஞ்சோதிங்கிற ஒரு வார்த்தையை அழகா சொல்றேன். உண்மையிலேயே சைவம்னு என்னன்னு நாம முழுமையான சைவ நிலைக்கு வந்துட்டோமா? சைவத்திலே 9 வகைப்படுகை: உருவ செய்வோம், அருவ செய்வோம், அருவுருவ செய்வோம். நல்லா யோசிங்க. உருவ செய்வம்னா இப்படிங்க மாமிசம் சாப்பிட்ற கொடுத்து தான் அப்படிங்க போய் அந்த செய்வத்தை சொல்றாங்க. அருவுருவ செய்வம் என்ன? தாவர இனத்துல கூட அசைவம் உண்டு, சைவம் உண்டு. அசைவம் தெய்வம் தாவர இனத்துல இரண்டா வள்ளல் பெருமானார் இந்த உணவு தான் சாப்பிடுங்க, இந்த உணவு சாப்பிடுங்க அப்படி சொல்லி இருக்க மாட்டார். உண்மைங்களா இல்லைங்களா? யாரு எந்த உணவு சாப்பிடுறது, எப்படி சாப்பிடணும்னா ஒரு வரைமுறையை நிச்சய கர்ம வழியில உரைநடப்பு வழியில தெளிவாப்படுத்திருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் யாராவது சாப்பிட்றோமா? என்ன சாப்பிட்ற, ஏது சாப்பிட்றன்னு தெரியல. வாய்ப்பு ருசிக்கு சாப்பிட்றான்னு, வயிற்று பசிக்கு சாப்பிடல. சரிங்களா? இப்ப சாப்பிடாம ஒருத்தர் உயிர் வாழ முடியும், எங்கேயும் போகாம. அதுதான் சுத்தமான ஒரு சைவம். காட்டு மத்து வச்சு. ஏன்னா சாப்பிடாம ஒரு மனிதன் 1 மாசம் இருக்கலாம், தண்ணி இல்லைன்னா 1 வாரம் இருக்கலாம், தொண்டை வறண்டு போற அளவு. காத்து இல்லைன்னா 1 வினாடி கூட இருக்க முடியாது. நாம ஒரு நாளைக்கு சாப்பிட்ற எவ்வளவு சாப்பிட்டாலும் சரிங்க, ஆனா கொஞ்ச நேரம் ஆழி அந்த காத்தையும் கொஞ்சம் சாப்பிடுங்க. காத்து நீங்க பழப்படுத்தி வச்சீங்கன்னா உணவு கொஞ்சம் குறையும். பசிக்கு மட்டும் உணவு சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ருசிக்கு உணவு இல்லை. ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, ருசிக்கு உணவு சாப்பிடும் போது நிறைய சாப்பிட்றாங்க, விரும்பி சாப்பிட்றாங்க, மனதார சாப்பிட்றாங்க. சாப்பிட என்ன ஆகும்? உள்ள இருக்கிற வாயு காத்து வெளியே ஏப்பமாக வரும். அந்த ஏப்பத்துக்கு என்ன அர்த்தம்? காலையில பாருங்க, 6 மணிக்கு மேல யாரு எழுந்திருத்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கொட்டாவி சத்தம் வரும். எப்படி வரும்னு கேட்டா ஆங்கிற மாதிரி வரும். உண்மையா இல்லைங்களா? சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திருக்கிறவங்களுக்கு அந்த சத்தம் வரவே வராது, சுறுசுறுப்பா இருக்கும். மதியானம் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு கொஞ்ச நேரம் சாப்பிடலான்னு வேலை களைப்புல சாப்பிட்டு முடிச்ச உடனே என்ன ஆகுனா, நேரம் படுக்கலாம். நாம சொல்லல, அந்த காத்து வெளியில வந்து மான்ங்கிற ஒரு சத்தத்துல சொல்லும். இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாப்பிட்டு படுக்கும் போது எப்படி சத்தம் வரும்? ஊ அப்படின்னு ஒரு சத்தம் வரும். உண்மைங்க, ஊன்னு சொல்லித்தான் படுக்கிறாங்க. இதோட உண்மையான ஒரு அர்த்தம் பாருங்க. இந்த ஆ ஊ மாங்கிற சுத்தமான தமிழ் எழுத்துல ஓங்காரம் அடைஞ்சு இருக்கு. அந்த ஓங்காரம் ஒரு நாளைக்கு டெய்லி வெளியே போயிட்டு இருந்தா எப்படி அவர்கள் மரணமில்லா பெறுவார்கள்? ஓங்கார உள்ளடத்து. பத்திரகிரியார் எடுப்புல ஒரு பாட்டு சொல்லுவாரு, காலையில தூங்கக்கூடாது. காலையில தூங்குறதுக்கு என்ன காரணம்? உணவு விடாம. வள்ளலார் சொன்னாரு, உண்ணுதற்கு உறங்குகிறதுக்கு அரியது. இது ரெண்டையும் வந்து சாப்பாடு போடுன்னு சொல்லக்கூடிய வள்ளல் பெருமானார் என்ற வார்த்தை சொல்லியிருக்க மாட்டார். ஆனா சாப்பாடு தான் நிறைய பேர் படுக்க வச்சு, சாப்பாடு தான் நிறைய பேருக்கு வாயு வெளியேற்ற வச்சு. அதனால அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் உண்டாகுது, நோய்கள் உண்டாகுது. உண்மைங்களா? தன்மார்க்கத்துல பலரை பார்க்குறோம், நோயோட ரொம்ப அவசியப்பட்டு. அந்த நோயை நிவர்த்தி செய்யறதுக்கே தன்மார்க்க அம்பர்களையே குணப்படுத்துறதுக்கு ஒரு வைத்தியர் இருக்கிறார். அவர் மலை காடு எல்லாம் தேடி போய் மூலிகை எல்லாம் பறித்து அதன் மூலம் ஒரு ஐயா பொடிகை பிரியர் இன்னைக்கு வருஷம் அது பண்ணிட்டு இருக்காரு. மாசம் ஈரோடு வந்து அந்த வைத்தியம் பார்க்குறாரு. சுத்தமான வைத்தியம் அது சித்த வைத்தியம். சித்த வைத்தியங்கிற பேரை விட சுத்தமான வைத்தியம்னு கூட சொல்லலாம். அதுதான் தன்மார்க்க வைத்தியம். நிறைய இடத்துல சித்த வைத்தியம் இருக்கு. நான்வெஜ் சாப்பிட்றவங்களுடைய மருந்து கூட பலிக்காது. ஆனா நான்வெஜ்ஜை சாப்பிடாம ஒரு மருந்து உற்பத்தி ஆனால் அந்த மருந்துக்கு சுத்த வைத்தியம், சித்த வைத்தியம் இல்லை. சொல்லுங்க. அந்த ஓங்கார பிரணவம் டெய்லி வெளியேறிட்டு இருக்கணுமா? நம்ம வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கிறோம். நம்ம உள்ள அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாதா? ஆங்காரம் உள்ளடத்தை ஐம்புலனை துட்டரிட்டு தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்?
நல்லா அந்த பாட்டு படிங்க. கண்டிப்பா இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரே முக்கியமான விஷயம், அருப்பாவை நேரம் கிடைக்கும் போது அதிகாலையில் 4 மணிக்கு உட்காந்து படிங்க. அவர்களுக்குள்ள இரண்டே பெருமானார் காரியப்படுத்துவாரு. அந்த அறிவு தானாக விளங்கும் என்பது உண்மை. அதனால இந்த அற்புதமான ஒரு கிராமத்துல இந்த உண்மையை எல்லாருக்கும் தெரிந்து மரணமில்லா பெருவாழ்வு என்பது என்ன, அது சம்பந்தமா எப்படி அடையிருக்கு, அது வெளியில தேடினா கிடைக்குமா, இல்ல நம்ம உள்ள இருக்கா, அது உள்ள எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறக்கு, எந்த விடயத்துல கண்டுபிடிக்கிறக்கா அப்படின்னு அறிவதற்கு தான் சன்மார்க்கத்தை வள்ளலார் நமக்கு கொடுத்திருக்கிறார். 150 ஆண்டு கால சன்மார்க்கத்துல மல்லலார் சொன்ன மாதிரி மரணமில்லா பெருவாழ்வு யாரும் அடையல. அப்படி அடைஞ்சவங்களை ஆண்டவர் கூட காட்டியும் கொடுக்கவும் இல்லை. முயற்சி எடுத்துட்டு இருக்கிறோம்ங்க. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, ஒரு பொருளை எதிர்பார்த்துட்டா எதையுமே செய்யறோமே தவிர ஆன்மார்த்தமாக செய்யவில்லை, உளப்புறமாக பண்ணவில்லை. மனங்களால் என்ற உடம்ப அடைஞ்சி கிடக்குது. மனத்தை அடக்கிறத விட உடம்ப யாரும் அடைஞ்சி வச்சுட்டாங்க. அதனால அவங்க உண்மையை அறியவில்லை, இதுவரைக்கும் உண்மையை அறிந்த பாடும் இல்லை. அதைதான் வள்ளலார் சொன்னாரு, இதுவரையும் விளையிலும் ஒருத்தர் கூட உண்மையை அறிய வரவில்லை. உண்மையை அறியறதுக்கு நம்ம என்ன ஒரு முயற்சி எடுக்கிறோம்னு பாருங்க. குறைந்தே நான் பாக்குறேங்க, பல பேரை பாக்குறேன். தன்மார்க்கத்துல எத்தனையோ பேர் பார்த்திருக்கேன், தமிழ்நாடு முழுவதும் பார்த்திருக்கிறோம். ஒருத்தர் சார்ந்து இருக்கிறார்கள், யாரும் அவர்களையே சார்ந்து இல்லை. யாரும் அவர்களை சார்ந்து இல்லைனாலும் பரவாயில்ல, வள்ளலாரையோடு சார்ந்து இருக்கணும். வள்ளலாரை சார்ந்து இருக்கிறாங்களா? வள்ளலாரை சார்ந்திருந்தால் அந்த அருப்பாப்படியை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அருப்பாப்படி அந்த உரைநடை பகுதியில என்ன சொல்லப்பட்டிருக்கிறோம் அதை கடைபிடித்து கொண்டிருப்பாங்க. இன்னைக்கு என்னன்னா வள்ளலாருன்னா சோறு போடுற சாமி அப்படின்னு தான் முடியாது. சோறு போட்டா வள்ளலார், பூஜை இல்லை, எதுவும் இல்லை, சாப்பாடு போடுறதுதான் வள்ளலார். எப்படி நீங்க ஒரு ஜீவனங்களுக்கு ஒரு பட்சியை நிவர்த்தி செய்யறீங்களோ, அதே போல உங்க உள்ள இருக்கிற ஒரு ஜீவனுடைய பட்சியை நிவர்த்தி செய்தாதான் தன்மார்க்கம். 1000 கோடி பேருக்கு நீங்க சாப்பாடு போட்டாலும் உங்க உள்ள இருக்கிற ஒரு ஜீவனை பசியோட வைத்தினால் இந்த பிறவி வேஸ்ட். நல்லா ஒரு சிந்தனை பண்ணி உங்களோட எண்ணத்துல விடுங்க. நான் இந்த இடத்துல முடிவான கருத்தை சொல்லல, நீங்க முடிவு எடுக்க வேண்டியதோ உங்க கையில. உங்களுடைய அறிவுக்கான வேலை. அந்த அறிவு வாடக்கூடாதுங்கிறனாலதான் வாடிய பேருங்கிற வார்த்தையை வள்ளலார் சொன்னாரு. அதுக்கு அடுத்தவரை என்ன சொன்னாரு பாருங்க, வீடுதோறு 2 பட்டியரார் 2 வெட்டரை கண்டுலம். எல்லாரும் ஒரு சாதாரண ஏழை கூட ஏதோ ஒரு மூலையில குளிக்க மாட்டாரு, பல வருஷம் குளிக்காம இருக்கிறாரு, உடம்பெல்லாம் நாரி இருக்கு, ஆனா உடம்பு நல்லா இருக்கும். உடம்பு மேலதான் அவருக்கு ரொம்ப அலங்கோலமா இருக்கு. இந்த உலகமே அவருக்கு ஒரு வீடு. இன்னைக்கு நாம இருந்தா இந்த துணி அழைச்சிருக்கு, படுக்கிறதுக்கு, தமிழ் பண்றதுக்கு இந்த உலகமே வீடா கொண்டு இந்த உடம்ப வளர்த்தோம்னா, இந்த உடம்பையே வீடா கொண்டு உள்ள ஒரு ஜீவன் பசியோட இருக்கிறான். அந்த ஜீவன் பசியை நீங்க எப்படி நிவர்த்தி செய்வீங்க? எல்லாரும் கண்டிப்பா ஒரு முயற்சி பண்ணுங்க. அருட்பெருஞ்சோதி 6ஆம் திருமுறை இல்ல 6 திருமுறையும் நல்லா ஆழ்ந்து படிங்க. அதோட உரைநடைய கட்டாயம் படிங்க. அதுலயே அத்தனையும் கொடுத்துருக்கு. நீங்க வேற யாருக்கிட்டையாவது போய் கேட்டீங்கன்னா வச்சுக்க, வள்ளலார் பொறுப்பாக மாட்டார். காட்சி கொடுத்து ஒரு நாணம் ஒருத்தர்கிட்ட தன்மார்க்க நாணம் பெறணும் இருந்தா கண்டிப்பா முடியவே முடியாது. உங்களுக்குள்ளேயே அந்த நாணம் விளைத்து கொண்டிருக்கு. அதனாலதான் அன்னைக்கு சொன்னார், இன்னைக்கு நிறைய பேர் ஒரு விளைப்பொருளாக தன்மார்க்கத்தினுடைய நாணம் பொருளை விளைப்பொருளாக மாற்றிருக்காங்க. நல்லா சிந்தனை பண்ணுங்க. அன்னைக்கு சொல்றாரு, இங்கே வந்திருக்கிறவர்கள் எல்லாம் அதிகாரம் பண்ண வந்திருக்கிறார்கள். நீ என்னை போல் ஏழை, தனிமையா ஜாக்கிரதையா இரு. உண்மைங்களா? இல்லைன்னா பெருமானார் கோவப்பட்டு போயிருக்க மாட்டாரு. 50 வருஷம் உங்களோட பார்த்து சந்தோஷமா மௌனமா அமைதியா இருந்தாருன்னா, திருக்காப்பிட்டு கொள்ளும் போது இந்த வருஷம் நீங்க யாருமே உங்களை உண்மையை உணர்ந்துக்காம இருக்கிறீங்க, என்ன நான் கவனிக்க முடியாம போயிருமோ அப்படிங்கிற நாள் அவர் அகம் உணர்றவங்க யாரோ அவர்களுக்குள் நான் பாரமுகமா இருப்பேன். மற்றவங்களுக்கு ஒரு விடை கொடுத்துதான் திருக்காப்பிட்டு கொள்றாரு, திருச்சி அடைவுக்கு உள்ளவர் சொல்றாரு. உண்மைங்களா? பெருமானார் யாரு, எங்க இருந்து வந்தாரு, யாருக்காக வந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு உண்மையை நீங்க உங்களுக்குள்ள ஒரு விடையை உருவாக்கிக்கிட்டே இருங்க. அந்த விடையை உருவாக்குற வரை உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய பயிரும், அதாவது அறிவு பயிர் சொல்லக்கூடிய அறிவு வாடிதான் கிடக்குமே தவிர
உண்மை நம்ம தெரிஞ்சுக்க வாய்ப்பில்லை. அதனால நீங்க எல்லாரும் வந்து இந்த உரைநடை மட்டும் நல்லா ஆழ்ந்து சிந்திச்சுட்டு படுத்தீங்கன்னா உங்களுக்கான விடை கிடைக்கும். அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருளும் கிடைக்கும். அந்த அருளுடைய மூலம் ஒரு உண்மையை விளங்கக்கூடிய ஒரு ஆற்றல் கிடைக்கும். இது வரைக்கும் நீங்க புறத்தையே தேடிட்டு இருந்தது போதும், உங்க அகத்தை தேடுங்க. அதுக்காக புறமே வேணாம் சொல்ல, புறத்துல நீங்க ஒரு நாடகமா நடிங்க, உங்க உள்ள ஒரு ஆடகமா இருங்க. நாடக திரைச்செயல் நவிட்டுடு ஒரு பேர் ஆடக பொது ஒளிர் அருட்பெருஞ்சோதி. அதனால உடம்பு ஆடிட்டு இருக்கிற உடம்ப ஆடாம உள்ளத்தை ஆட வைங்க. உடம்பு ஆடிட்டு இருக்கும்போது உள்ள ஒரு நாள் ஆடவே இல்லை. உடம்பு ஆடாம வைத்து உள்ளத்தை ஆட்டினானா நமக்கு உண்மை விளங்கும், நம்முடைய அறிவு தெளிவு பெறும் என்று கூறி இந்த அற்புதமான வாய்ப்பு கொடுத்ததுக்காக வாடிமலை பற்றி கிராம வாசிகள் அனைவருக்கும் நெஞ்ச நிறைந்த நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. திருச்சிற்றம்பலம்.